3 நாள் ஆகுது. 3 நாள் அதோ ஏத்துறேன் அதோ ஏத்துறேன் அதோ ஏத்துறேன் அதோ ஏத்துறேன்றாங்க. புல்கேஸ் ஏத்துறேன்றாங்க. இது வந்தேண்ணா தையில் அடிப்பட்டுச்சு ஊட்டாண்ட ஊட்ட அடிப்படனே வந்தேன் நான் மண்ணுங்க கேட்டால் பெட்டில் படுக்க வச்சாங்க. அவள் தான் செல்கேஸ் போட்டாங்க. பெட்டு எடுக்கிறேன் புல்கேஸ் சத்துறேன் இன்னும் ஏற்றவே இல்லை. தலை அப்படியே முன்னாட்டிக்குது கேராகுது. அப்படியே என்னால் ஒன்றும் முடியல. 3 நாள் ஆகுது. 3 நாள் அதோ ஏத்துறேன் அதோ ஏத்துறேன்றாங்க. புல்கேஸ் ஏத்துறேன்றாங்க. மரம் ஊத்து போய் அதுதான் மரம் காத்துல என்ன ஊந்தோடனே என்ன பண்ணா லேசாக தையில் ஊந்துச்சு. இதை தையில் ஊந்தோடனே சேட்டாக வந்துட்டேன். நான் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். இங்கே தான் முண்டியம்மாங்க வந்து அப்புறம் தையில் மட்டும் போடலாம்பா அப்படின்னாங்க. காலையில் போடலான்னாங்க. அப்புறம் மதியம் போடலான்னாங்க. அப்புறம் நைட்டு போடலான்றாங்க. அப்புறம் நாளைக்கு போடலான்றாங்க. தலை அப்படியே பயங்கரமாக வலிக்குது. என்னால் சாப்பிட முடியல. 3 நாள் ஆகுது. இன்னும் இது வரைக்கும் போடல தையில். கேட்டால் என்ன பண்ணுறா சீரடி பூசி நிற்கிறாங்க அவங்க மாட்டினே. எப்பா இருப்பா நாளைக்கு பண்ணிக்கலாம் எனக்கு தலை இன்னும் உத்துது. அப்படியே இப்படி பத்தா தண்ணு ஒத்துருது. அப்படியே அவர் தான் போலீஸ்காரு. டாக்டர்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் இன்னும் எதுவுமே செட் ஆகல. எனக்கு 3 நாள் தலை நல்லா வீங்குதுண்ணா. விண்ணாட்டிக்குது. முண்டை மாத்திரை சேர்த்து டாக்டரை வந்து இந்த மாதிரி என் பிள்ளை இது மாதிரி பாதிக்கப்பட்டுக்குது, கத்துது, சாப்பிட மாட்டுது, நீங்கள் இதுக்கு எதனா ஒரு இது எடுக்க நரம்பு டாக்டராண்ட போனவங்க தான். அவரு என்ன பண்ணாரு 2 மணிக்கெலாம் வரேன் பார்க்குறேன். நாங்கள் அப்போ என்னன்றாரு டாக்டர்னா எங்களை 1 மணிக்கு தான் நான் போக சொன்னேன். 2 மணிக்கு ஏன் போகிறீங்கன்னு எங்களுக்கு அவர் சொன்னது 1 மணி சொன்னது. இப்போ 2 மணினாக்கா இது வேலையும் வந்து பார்த்தவங்களும் கிடையாது. என் புள்ள ரொம்ப தவிக்குது. என் பிள்ளைக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து வந்தால் இது என்ன ஆஸ்பத்திரி? ஒரு டாக்டர் வந்தா என் புள்ளிய ஒரு ஊனப்பட்ட புள்ளிய பார்க்கணும். நடந்து ஒண்ணுக்கு இருக்கிற அளவுக்கு இல்ல. இது சாப்பிடாத நீங்க 3 நாளா புள்ள அப்படியே கடுக்குது, பாந்தி எடுக்குது. அத்தை சொல்றேன் அதையும் நான் கண்டுக்க மாட்டாங்க. தலைய சுவாயிட்டு அதுவும் கண்டுக்க மாட்டாங்க. இட்டாந்துங்க பாக்குறதுனால இன்னும் எங்களுக்கு வருது. அப்ப உயிருக்கு போயிடுச்சுன்னா இவங்க என்ன பொறுப்பு சொல்லுவாங்க? இவங்க என்ன டாக்டரா இருப்பாங்க? நான் வெளியில எங்கன்னா இட்டு போய் நான் போய் பாக்குறேங்க. சனிக்கிழமை சேர்த்தேன் சார். சனிக்கிழமை சேர்த்தா எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணவே இல்லை. அப்போ தலை வந்து வலிக்குதுன்னு சொல்ல அவர் என்னன்னு கண்டுக்கவும் மாட்டாங்க, போகவும் மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் போய் கேட்கறேன். பாட்டு வந்து புது ஆஸ்பத்திரி எங்களுக்கு அந்த இடமும் தெரிய மாட்டேது. எங்களுக்கு லைட்டு போட கொசு கடிக்குது, படுத்து தூங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல, எந்த ட்ரீட்மெண்ட் தர மாட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? இவ்வளோ வச்சுக்கணும் சொல்லி ஆண்டிக்கு வச்சு நான் என்ன பண்ண ஒண்டி என்ன பண்ண முடியும் சார்? ஒரு பிள்ளைய வந்து நான் இங்கே தனியாக வேற விட்டு வந்துக்கிறேன். டாக்டர் உங்கள் டாக்டர் வந்து யாருன்னா கேட்டாலும் உங்கள் டாக்டர் வருவாங்க, அவங்க பார்த்துப்பேன். உங்கள் டாக்டர் வருவாங்க, அவங்க பார்ப்பாங்க. 1 மணிக்கு வருவாங்க, 2 மணிக்கு வருவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. சிசிடி கேமரா எந்த டாக்டரும் வரல. இவருக்கு பார்த்த டாக்டர் வரல சார். இன்னும் வந்து என்னன்னு கேட்கவே இல்லை. யாரை போய் கேட்டாலும் அவங்க டாக்டர் வரட்டும் அவங்க பார்ப்பாங்க, நாங்கள் பார்க்கக்கூடாது, நாங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படி சொல்கிறாங்க.